அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? அதுவா இன்னைக்கு உங்களுக்குலாம் லீவுனே, அதனால பிரியாணி போட்டு தரேன். மொஹரம் பண்டிகை இன்னைக்கு மொஹரம் பிரியாணி. முஸ்லிம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்களா, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, பட்டை, இது இலை எல்லாம் போட்டு தாளிக்க போறோம். போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா பிரவுனா வதங்கணும். வெங்காயம் அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்களா, வெங்காயம் இந்த மாதிரி பிரவுனா வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி. வதங்கினோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வதங்கினோன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னு. இதில் சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. அதுவே காரம் போதும், சின்ன பசங்களுக்கு கொடுக்குறது, காரம் ரொம்ப வேண்டாம். அடுத்து இந்த மசாலாவில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினோன்னா நல்லா கிரேவி நல்லா வரும். இதில் சிக்கன் ஒரு விசில் வச்சுருக்கோம். அதான் இதில் போட்டுக்கிறோம். உப்பு சேர்த்து இந்த கறியையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி இருக்குல்ல, இதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அளவு. இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி இருந்துச்சுன்னா அரிசியில் 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி மொத்தமாக வச்சிங்கன்னா தான் பிரியாணி நல்லா வரும். இது கொதிக்கட்டும். அப்புறம் பாருங்க, கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. அரிசியை போட்டால் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. உப்பை பார்த்துட்டு இந்த அரிசியை அதில் சேர்த்துடணும். அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அதை அப்படி கையை போட்டு லேசாக தள்ளி விடுங்க, உடஞ்சிடும் அரிசி. இல்லைன்னா கிண்டாமல் லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க, அப்படியே சேர்ந்துடும் எல்லாம். ஒரு கொதி அரிசியும் இந்த தண்ணியும் ஒரே சமமாக வந்த பிறகு தம் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இந்த மாதிரி கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி சட்டியை வச்சு அது மேலே தண்ணி ஃபுல்லாக்கி இந்த மாதிரி தம் போட்டுருங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும்.